ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நடிகை அமலா பால் தன்னுடைய கணவரை பற்றி ஒரு பேட்டியில் சுவாரஸ்யமாக சொல்லியிருக்காங்க. அது என்ன தகவலுங்கிறத இந்த பேட்டியில் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். நடிகர் அமலா பாலை இயக்குனர் பிரபு சாலமன் தான் தமிழ் சினிமாவுக்கு அறிமுகப்படுத்தினார். அப்படி அமலா பால் நடித்த முதல் படம் தான் மைனா திரைப்படம். இந்த படம் தமிழ் சினிமாவில் ஒரு பிளாக் பஸ்டர் மூவியாக இருந்துச்சு. இந்த படத்தோட வெற்றியின் காரணமாக அவரோட நடிப்பு திறமையால் தமிழ்நாட்டில் நிறைய ரசிகர்கள் அவருக்கு இருந்தாங்க. இதுக்கு பிறகு தமிழ் சினிமாவில் முன்னணி நட்சத்திரங்களோட பல திரைப்படத்தில் நடித்தாங்க. இதில் நடிகை அமலா பாலுக்கு பெரும் புகழும் வாங்கி கொடுத்த படம் தான் தெய்வ திருமகள், தலைவா, வேலையில்லாத பட்டதாரி. இப்படி நடிச்சுக்கிட்டே இருக்கும்போது தான் இயக்குனர் ஏஎல் விஜயை காதலித்து திருமணம் பண்ணார். ஆனால் கல்யாணம் ஆகி சில வருஷத்துலேயே ஏஎல் விஜயும் அமலா பால் அவர்களும் விவாகரத்து ஆகி பிரிஞ்சிட்டாங்க. விவாகரத்துக்கு என்ன காரணம்னா, நடிகை அமலா பால் கல்யாணத்துக்கு அப்புறமும் சினிமா படங்கள் நடிச்சுக்கிட்டு வந்தாங்க. இது ஏஎல் விஜய் குடும்பத்துக்கு பிடிக்கலன்னு விவாகரத்து ஆனதாக சொல்லிக்கிறாங்க. இதுக்கு பிறகும் கூட அமலா பால் தொடர்ந்து சினிமாவில் நடிச்சிட்டு வந்தாங்க. 2023 ஜெகத் தேசாய் என்பவரை காதலித்து திருமணம் செஞ்சாங்க. இவங்க 2 பேருக்கும் ஒரு பையன் இருக்கான். அவங்களோட பேர் கேட்டிங்கன்னா இலைன்னு பேர் வச்சுருக்கிறாங்க. ரீசெண்டாக ஒரு பேட்டியில் அமலா பால் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் எப்போவுமே கடவுள்கிட்ட ஒரு வேண்டுதல் வைப்பேன், எனக்கு ஒரு நல்ல பாய் ஃப்ரெண்டாக அனுப்புங்க, அவர் என்னை சர்ப்ரைஸும் பண்ணணும், என்னை டேட்டிங்கும் கூப்பிட்டு போகணும், என்னோட வேண்டுதலை கேட்டு அப்படி எனக்கு கடவுள் அனுப்பி வச்ச பர்சன் தான் ஜெகத் தேசாய். அவர் வந்ததுலேருந்து என் வாழ்க்கையே சந்தோஷமாக மாறிடுச்சுன்னு அமலா பால் சொல்லியிருக்காங்க. இதுதான் இப்போ சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.